கெட்டவன் சொல்றது ஒரு மாசு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை, வாழ்க்கை போல எண்ணம் கொள் வாழ்வது துயரமில்லை. பெரியப்பா, இது நீங்க எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி பேசிருந்தீங்கன்னா நான் உங்களை எதிர்த்து பேச மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். ஆனா நல்லதோ கெட்டதோ அது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாரும் முன்னாடியும் நான் ஒரு பக்கத்துல மனக்கோலத்துல நின்னுட்டேன். இன்னும் மறுபடியும் பெரியப்பா எதுவும் சொல்லாதீங்க, உங்க வாயால எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டா அதுக்கே யார்கிட்டயும் பதில் இல்ல. அப்படி இருக்கும்போது இல்ல பெரியப்பா, இனிமேலும் என்னால நீங்க சொல்ற மாதிரி என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. நீங்க பெரியவங்க தான், உங்க பேச்ச நான் கேட்கணும். ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க பொண்ணுங்கிற உறவை விட கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுங்கிற அடையாளம் என்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணி வேணாம் பெரியப்பா. கஷ்டமோ நஷ்டமோ கவலையோ அழுகையோ நான் அங்கே இருந்துறேன். ஏன்னா நான் நிறைய கஷ்டம் பார்த்துட்டேன். அப்பா இல்லாம அம்மா எவ்வளவு தவிச்சாங்க. நீங்க எங்க குடும்பத்துக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனியா தேடிக்காம எங்களுக்கு தனியா இருந்தீங்க. எல்லாம் இதனால அப்பா நம்மளை விட்டு போனதுனால நீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க பெரியப்பா. போதும், நான் பாத்துக்கிறேன் என்னோட வாழ்க்கைய. நான் உங்க பேச்ச கேட்டு நான் இங்க இருந்தேன்னா அது இன்னும் ஆபத்துதான். அவர் ரொம்ப கோவக்காரு. நாங்க இருந்தாவது ஏதோ ஒரு மூலையில எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் இங்க இருந்து அவரை இன்னும் கோவமாக்கி வேணாம் பெரியப்பா, நான் போறேன். எல்லாருக்கும் மத்தியில தனுஷோட வாசல்லையே கண்ணை எடுத்து என்கிட்ட நீட்டுறான். அப்போ அது பேர் தைரியம் அர்த்தம் இல்ல, திமுரு. அதுக்கு அடையாளத்துல வாழ்ற திமுரு. அவன் வாழ்க்கைக்காக என்ன வேணா பண்ணுவான். அவன் வாழ்றதுக்காகவும் ஜெயிக்கிறதுக்காகவும் என்ன வேணா பண்ணுவான். இவ்வளவு மேல அவளை பத்தி உனக்கு தெரியல. ஆனா இப்ப தெரிஞ்சிச்சுல, என்ன இருக்காக நீ போன் தானே கொண்டு போய் வேண்டாமா வேணாம் பாப்பா, நீங்க கூட இருந்த கேஸ் முடியட்டும், நம்ம வீட்டு நம்ம கைக்கு வரட்டும். அந்த நாய் மூச்சுல எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். அவன் கையெழுத்து பத்திரம் அந்த வீட்டை கொடுத்துக்கிறான். அவன் வந்து நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நம்ம இங்க இருந்து காலி பண்ணும்போது வீட்டோட பத்திரம் எல்லாத்தையும் மூச்சு வச்சுட்டு போயிடலாம். வேணாம் பாப்பா, நீ போகாத. அவன் உன்ன ஐயோ அந்த மருடம் உன்னை என்ன பண்ணுவானு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீ போகாத, சொன்னா கேளு. இல்ல பெரியப்பா, 4 மாசம் நான் அவர் கூட இருந்திருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் அவர் என்ன எதுவும் பண்ண மாட்டாரு. ஆனா நான் இங்க இருக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அங்கதான் இருக்கணும். நான் இங்க இருந்தா அதுக்கு பேரு ஊரே பாத்துருச்சு என்ன. அவர் பக்கத்துல அவங்க வீட்டுல இனிமேட்டுக்கும் நான் என்னோட வாழ்க்கை என்னோட இந்த வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சு போயிட்டோம் பெரியப்பா. ஜனனி வேணாமா, நான் சொல்ல கேளு. 30 நாள் தான் கேஸ் எல்லாமே முடிஞ்சிடும். 30 நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாரு. இந்த 30 நாளுக்காக உன் ஆயுசு ஃபுல்லா அந்த படுபாக்கிட்ட இருந்து உன் வாழ்க்கையை பாராட்டிக்காருமா. நான் சொன்னா கேளு. படிப்பா நான் சொன்னா கேட்பல. படிப்பா மேல உனக்கு மரியாதை இருக்குதுல்ல, சொன்னா கேளுமா. 30 நாள் மட்டும் பார்த்துக்கோ. அவன் இங்க வந்து உன்னை ஏதாவது பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய தைரியசாலிலாம் இல்ல. ஆனா திமி பிடிச்சவன். நம்ம எங்க இருந்து சாதிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம். நான் சொல்றது கேளுமா. இல்ல பெரியப்பா, முன்னாடிலாம் நான் காலேஜ் போயிட்டு வந்து தூங்கும் போது எனக்கு காலேஜ் பத்தின ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா நாளைக்கு என்ன சாப்பாடு செய்வாங்க, எந்த ட்ரெஸ் காலேஜ்க்கு போட்டுட்டு போலாம், அந்த நினைப்பு தான் இருக்கும். அதை நினைச்சுட்டே தான் தூங்குவேன். ஆனா இப்ப நான் என்னோட ரூம்ல படுக்கும் போது அதே தலைகாணி தான், அதே கட்டில் தான். ஆனா என்னோட ஞாபகங்கள் மட்டும் நான் முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. என் நினைப்பெல்லாம் அம்மா நீங்க நான் எல்லாரும் நம்ம பழைய வீட்டுல இருந்தோம் இல்லையா, அப்ப சின்ன வயசுல அம்மா என் பக்கத்துல படுத்துட்டு நிறைய அழுவாங்க. இந்த உலகத்தால நிறைய பேச்சு வாங்கி அத கண்ணீரா வடிப்பாங்க. அத நான் நிறைய பாத்திருக்கேன். அம்மா நிறைய நாள் தூங்காம இருந்திருக்காங்க, அதையும் நான் பாத்திருக்கேன். இப்ப நான் இந்த ரூம்ல படுத்து கண்ண முடனே எனக்கு சின்ன வயசுல அம்மா என்கிட்ட அழுத நாட்களும் புலம்புன நாட்களும் தான் ஞாபகத்துல வருது. என்னால நிம்மதியா இங்க இருக்க முடியாது பெரியப்பா. அதுக்காக நான் அங்க சந்தோஷமா இருப்பேனான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஆனா என்ன, ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுங்கிற அடையாளத்தோட அங்க இருப்பேன். ஆனா இங்க என்னால ஒரு சின்ன பொண்ணுங்கிற அடையாளத்தோட இனிமே இருக்க முடியாதுல்ல பெரியப்பா.
அத்தை வாங்க அத்தை. ஜனனி நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்க அத்தை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என் தம்பி ராம் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காங்க அத்தை. அது கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க. வாங்க அத்தை, உள்ள உட்காருங்க. அத்தை இல்லையா? அவங்க ரம்யாக்கா வீடு வரைக்கும் போயிருக்காங்க. அப்படியா? அதான் ஃபோன் பண்ணா எடுக்கல. நான் அப்புறம் ஃபோன் பண்ணி பாக்குறேன். சிவானி எப்படி இருக்க? மாமி நீங்க எப்படி இருக்கீங்க? மாமாக்கு 2 வாட்டி ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்ல. அது அவங்க வெளியில போயிருக்காங்கடா. மாமா வெளியில போயிருக்காங்க. அது வாங்க உள்ள வாங்க. டீ குடிக்கிறீங்களா அத்தை? இல்ல ஜூஸ் ஏதாவது கலக்கி தரவா? உன் இஷ்டமா, என்ன உன்னால முடியுதோ அது போயிட்டுதா. சிவானிக்கு ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு ஸ்கூல் சேர்மனை பாக்கிறதுக்கு போகணும். தம்பி கிட்ட சொல்லியிருந்தேன் நாளைக்கு போலாம்கான்னு சொன்னா. சரி அதான் உங்களை எல்லாம் பாத்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அவளை சேர்க்கறத பத்தி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க சேர்க்கலாமா இல்ல ஊர்ல சேர்க்கலாமான்னு முடிவு எடுக்கணுமா. சரிங்க அத்தை. மாசமா ஏதாவது இருக்கிறியாமா? அத்தை அது கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆயிடுச்சுல, அது குழந்தை கந்து எதுவும் தங்கிடுச்சான்னு கேக்குறேன். அது அத்தை ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, கவலைப்படாத. என்ன இப்ப உனக்கு வயசாகுது? சின்ன வயசு தானே? ஒன்னும் இல்ல, 4 மாசம் தானே ஆகுது. போகட்டும், 2-3 மாசம் போகட்டும். தலைக்கெல்லாம் குளிக்கிறேன்லம்மா. எதுவும் இல்லம்மா, எதுவும் இல்ல. மனசுல எதுவும் கஷ்டப்படக்கூடாது. என்ன அத்தை வந்தோன்னு இப்படி கேட்டுட்டாங்களேன்னு ஒரு ஆசைதான். என் தம்பியோட பிள்ளைய பாக்கணுங்கிற ஒரு ஆசைதான். அவனுக்கு ஒண்ணு வயசு பெருசா இல்ல, அது 30 வயசுதான். அது இதோ சொல்றாங்களே எல்லாரும் காலகாலத்துல பிள்ளை பெத்துக்கணும்ட்டு. இது இப்ப எல்லாம் நிறைய. ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. நீ சின்ன பொண்ணு, உன் மனசப்பட்டு எதுவும் குழப்பிட்டு இருக்காத. நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. நீங்க பாரு ஜனனி, என்னோட அக்கா மாதிரி நினைச்சுக்கோ. நீ இப்பனாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம், எதுனாலும் என்கிட்ட கேட்கலாம். சரியா? வாந்தி வர மாதிரி இருந்தாலோ இல்ல மயக்க வர மாதிரி இருந்தாலோ இல்ல பீரியட்ஸ் தள்ளி பண்ணாலோ என்கிட்ட சொல்லலாம். சரியா? சின்ன பிள்ளைல உனக்கு எதுவும் தெரியாதுல்ல. அந்த காலத்துல சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க அது படிக்கிறாங்க. படிப்புல புத்தி எல்லாம் படிப்புல செலுத்துறதுனால இதை பத்தி எல்லாம் அறிவு எதுவும் இருக்கிறது இல்ல. அதனால சொல்றேம்மா, எதுவும் நினைச்சுக்காத. ஒரு ஆசையில நான் எவ்வளவு பேசிட்டு இருக்கேன். ராமி எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கான். ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கு அவங்க அப்பாவுக்கு கொடுத்து வைக்கல. ரொம்ப நல்ல மனசு அவரு. அப்படியே ராம் மாதிரியே. அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். சிவானி உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? என் கூட வா, ஃப்ரிட்ஜ்ல இருக்குது, நான் எடுத்து தரேன். சிவானி, மாமி என்ன குடுக்கறாலோ கேட்டு வாங்கி சாப்பிடணும். அது வேணும் இது வேணும் அடம் பிடிக்க கூடாது. சரியா? சரிம்மா. நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் மாமாவுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது. மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா, மாமி படிச்சுக்கிட்டு இருப்பா. அவங்கள போய் எதுவும் கேட்டு தொல்லை பண்ணக்கூடாது. சரிம்மா? சமையல்லாம் கத்துக்கிட்டியா? அது அது இல்ல, இன்னும் நான் சமையல் கத்துக்கணும். நீ கத்துக்கணும்னு சொல்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. இந்த வயசுல கத்துக்கணும்னு ஆசைப்படுறல. சொல்லி கொடுத்தா கத்துப்பேன். ஜாடிக்கேத்த முடிதான். கடவுளுக்கு தெரியும் யார் கூட யாரும் முடிச்சு போடணும்னு. அவனோட கோபத்துக்கும் அவனோட குணத்துக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதான். எவ்வளவு அமைதியா பதில் சொல்ற. இது போதும், நீ வாழ்க்கையை ஜெயிச்சிடுவ. நீ போன் பார்க்காத. மாமி கொஞ்ச நேரம். போன் பார்க்காத, நம்ம டிராயிங் பண்ணலாம். மாமி கொஞ்ச நேரம் இதோ இந்த கேம் மட்டும். நான் உனக்கு சாப்பாடு செஞ்சுட்டாங்களா பாத்துட்டு வரேன். அந்த கபோர்ட்ல பெயிண்டிங்கும் புக்கும் இருக்குது, அதை எடுத்து வைக்கிறியா? சரி மாமி. சிவானி, இத வச்சிட்டேன். என்ன இது கட் ஆக மாட்டேங்குது? ஐயோ சிவானி, ஐயோ யாருக்கு ஃபோன் போயிடுச்சு. இப்படி கட் பண்றது இத? சிவானி பெயிண்ட் புக் எடுத்தியா? வீட்டுல இருந்துகிட்டே இருக்க கால் பண்றா. மாமி ஃபோன் வச்சிட்டேன். இங்க வா, மடியில் வந்து உட்கார. போன் ரொம்ப நேரம் பார்க்க கூடாதுமா, சரியா? உனக்கு ஸ்கூல்ல சொல்லலையா நீ நல்ல புத்திசாலியா வரணுமா வேணாமா? நீ வளர்ந்த நல்ல புத்திசாலியா இருக்கணுமா வேணாமா? நான் பெரிய டான்சர் ஆக போறேன். டான்சர் ஆகணும்னா புத்திசாலியா இருக்கணுமா? எதுவாகணும்னாலும் நம்மளுக்கு புத்திசாலித்தனம் அதிகமா தேவைப்படும். ஏன்னா உன்ன மாதிரி நிறைய பாப்பா இருக்காங்களே உலகத்துல. எல்லா பாப்பாவும் டான்ஸ் ஆடணும்னு அதுக்கும் ஆசை இருக்கும்ல. அப்ப அவங்களெல்லாம் விட நம்ம நல்லா சூப்பரா ஆடணும்னா என்ன பண்ணணும்? டான்ஸ் கிளாஸ் போகணும். டான்ஸ் கிளாஸ்ல எல்லாரும் இருப்பாங்களே. அப்போ நீங்க சொல்லி தரீங்களா மாமி? நீங்க சொல்லி தந்தா நான் டான்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துருவேனா? அப்படி இல்ல, யாரையுமே நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம கிட்ட திறமை இருந்தா மட்டும் பத்தாது, புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கணும். புத்திசாலித்தனம் எப்படின்னா எங்க மாமா மாதிரியா? ராமாமா மாதிரியா? ஆமா, அவங்கள மாதிரிதான் இருக்கணும். எங்க மாமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எனக்கு ராமாமா தான் ரொம்ப பிடிக்கும். மணி மாமாவை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ராமாமா எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்லயே இருக்க மாட்டாங்க. என்ன வெளியிலயே அழைச்சிட்டு போக மாட்டாங்க. நான் மாமா கிட்ட போலீஸ் ஜீப்ல என்ன அழைச்சிப்பாங்க நான் சொல்லிட்டே இருக்கேன். மாமா அழைச்சிட்டே போக மாட்டாங்கிறாங்க. அதனால எனக்கு இப்ப எல்லாம் எனக்கு மாமாவை பிடிக்கிறதே இல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. முன்னாடி பிடிச்சது, இப்ப எனக்கு பிடிக்கல மாமாவை. மாமி உங்களுக்கும் பிடிக்காது தானே? என்னது? அதோ அந்த பெரிய பாட்டி சொன்னாங்க உங்களுக்கும் மாமா பிடிக்காதுன்னு. என்ன சொன்னாங்க? டிவி போட சொன்னேன். டாமஞ்சேரி போடுங்க பாட்டின்னு சொன்னேன்.
அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, வீட்டுக்குள்ளே எலியும் பூனையும் இருக்குதுங்க, அதுக்கு போடுற சண்டையே பெருசா இருக்குது, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு சுத்திட்டு இருக்குதுங்க, நீ என்னடி டாமஞ்சேரிங்கிறேன்னு என்ன திட்டினாங்க. அப்புறம் நான் யாருன்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க, மாமா தான் டாமா, நீங்க தான் சரின்னு சொன்னாங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா அப்படியா சொன்னாங்க? உங்களுக்கு மாமாவை பிடிக்காதா? யார் சொன்னா அப்படி? மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? பாட்டி ஏன் அப்படி சொல்றாங்க? மாமா தான் ரொம்ப கோவப்படுவாங்களே, அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா? அந்த கோவம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோவமா? ஐயோ, ரொம்ப கோவமே உங்களுக்கு. நான் நிறைய வாட்டி பாத்துருக்கேன். பாட்டி பேசிட்டே இருப்பாங்க. மாமா டைனிங் டேபிள்ல இருக்கிற கண்ணாடி கிளாஸ்லாம் தூக்கி போட்டு உடைப்பாங்க. நான்லாம் பயந்துட்டு எங்க அம்மா கிட்ட ஓடி இருக்கேன். உங்களுக்கு பயமா இருக்காதா? மாமா கோவப்படுறாங்களே, அவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு பயமா இருக்காதா? இருக்காத. அப்படியா? மாமா கிட்ட உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அவங்க கோவப்பட்டாதான் ரொம்ப பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? அதுக்கப்புறம் அவங்க மாமா சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இன்னொரு கேள்வி கேக்குறேன். இதுக்கு அப்படி இப்படி பதில் சொல்லிட்டீங்க. மாமா கிட்ட என்ன பிடிக்காது சொல்லுங்க. மாமா கல்யாணம் பண்ணிருக்கீங்கல்ல, உங்களுக்கு மாமா பிடிக்கும்னு சொல்றீங்கல்ல, என்ன பிடிக்காது சொல்லுங்க. எனக்கு என்ன பதில் தெரியலையா உங்களுக்கு? எனக்கு பிடிக்காதது அவங்க கோவப்படுறதுதான். மாமி, நான் சின்ன பிள்ளைதான், ஆனா நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு புரியும். இப்பதானே நீங்க சொன்னீங்க நான் சொன்னதுக்கு தப்புன்னு சொன்னீங்கல்ல. மாமா கோவப்படுறாரு, எனக்கு அவர் பிடிக்காதுன்னு சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க. மாமா கோவப்பட்டா உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க. மாட்டிக்கிட்டீங்களா? அப்ப மாமா உங்களுக்கும் பிடிக்காதுல்ல. நான் சின்ன பொண்ணு, இப்படி பேசக்கூடாது தானே எனக்கு நீங்க இப்படி பண்றீங்க? இல்லடா, எனக்கு உங்க மாமா அவரோட கோபத்தை என்கிட்ட மட்டும் காட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட எல்லா கோபத்துக்கும் சொந்தக்காரியா நான் மட்டும் இருக்கணும். அவர் மத்தவங்கள்ட்ட கோவப்படுறத எனக்கு பிடிக்காது. அப்படியா? இன்னொன்னு சொல்லுங்க. நீங்க ஏதோ சொல்லி ஏமாத்தி பாக்குறீங்க. என்னன்னு சொல்லுங்க. வேற என்ன பிடிக்காத? வேற உங்க மாமா சிரிக்கிறது தான். மாமி, போதும், ஏமாத்தினதெல்லாம் போதும், நான் இங்க இருந்து போறேன். என்னடா எதுக்கு அப்படி சொல்ற? இப்பதானே சொன்னீங்க ஒரு கோவப்படுறதும் சிரிக்கிறதும் தான் ரொம்ப பிடிக்கும்னு. அப்புறம் இப்போ கோவப்படுறதும் சிரிக்கிறதும் பிடிக்காதுங்கிறீங்க. ஆமாண்டா, உங்க மாமா சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா அந்த சிரிப்பு அவங்க என்ன பார்த்து என் கூட இருந்து சிரிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவே அவங்க எனக்கு யாராவது பிடிக்காம இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட நின்று சிரிக்கும் போது அந்த சிரிப்பு எனக்கு பிடிக்காது. மாமி, நான் போன் பார்க்கவா? போன வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இவ்வளவு நேரம் கதை கேட்டல, பெரிய மனுஷன் மாதிரி ஏதோ கேள்வி கேட்டல. போன்லாம் கிடையாது. உங்க அம்மா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து டிராயிங் பண்றோம். டிராயிங் பண்ணி அம்மா கிட்ட காட்டுறோம். ஓகே? அப்படியா? நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. ஏன்? எனக்கு டிராயிங்லாம் பிடிக்காது. போன்ல பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுறேன், இல்லைன்னா கேம்ஸ் விளையாட கொடுங்க. போன் கொடுக்க முடியாது, டான்ஸ் ஆட முடியாது. பாட்டு பாட்டா மாமா அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, சத்தமா இருந்தா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல. நாளைக்கு ஆடலாம், ஓகேவா? அப்படியா? அப்ப நீங்க நல்லா மாட்டினீங்க. இது நல்லா மாட்டினீங்க நீங்க மாமா கிட்ட. எதுக்கு? இப்ப சொன்னீங்கல்ல மாமா நல்லா கோவப்படுவாங்கன்னு, அவங்கள உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு. நான் போய் மாமா கிட்ட சொல்லவா? நீங்க கோவப்படுறீங்களா? மாமிக்கு உங்களை பிடிக்கவே இல்லையா? குரங்கு மாதிரி மூஞ்சிருக்குதானே, போய் சொல்லவா? அடிப்பாவி, நான் இப்ப அப்படி சொன்னேன்? இது கோமா மூஞ்சினா குரங்கு மூஞ்சின்னு தானே அர்த்தம். அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன விடுங்க, நான் போய் சொல்ல போறேன் மாமா கிட்ட. சிவானி வேணா. நான் கூட தான் இந்த டிராயிங்லாம் வேணாங்கிற. கேக்குறீங்களா நீங்க? சிவானி எதுவும் சொல்லாத. என்ன விடுங்க, நான் போறேன். மாமா கிட்ட நான் சொல்ல போறேன். ப்ளீஸ்டா, அது வேணா. சிவானி எதுவும் சொல்லாத. நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன். நீங்க சொன்ன எல்லாத்தையும் சொல்ல போறேன். சிவானி, உனக்கு நான் 2 லாலிபாப் தருவேன். சீரியஸா, நான் பேக்ல வச்சிருக்கேன். இங்க வந்துரு. மாமா,
எங்க மாமாவை காணோம்? இங்க தானே உட்காந்துட்டு இருந்தாங்க. நீங்க இன்னும் சாப்பிடல. சாப்பிட வரீங்களா? சாப்பாட இங்க எடுத்துட்டு வரவா? எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. அது டைம் ஆயிடுச்சு. நீங்க மத்தவங்க மேல உள்ள கோவத்தை அந்த சாப்பாடு மேல காட்டக்கூடாதுல்ல. சாப்பாட எடுத்துட்டு வரவா? எனக்கு ஏதாவது பதில் சொல்லனால நாளைக்கு டெஸ்ட் இருக்கு எனக்கு. நான் காலேஜ்க்கு சீக்கிரம் போகணும். அத உங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை நான் தூங்க போவேன்ல. கொஞ்சம் எனக்கு பதில் சொல்றீங்களா? நீங்க எது போலாம்? நான் கேட்டது எந்த கேள்வி இல்ல. நீங்க சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு சாப்பாடு இங்க எடுத்துட்டு வரவா இல்ல அங்க டேபிள்ல வந்து சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன். உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நீங்க எது போயிடு, இல்லைன்னா எனக்கு செம கோவம் வரும். இட்லி எடுத்துட்டு வரவா இல்ல தோசை போடவா? ஏய், உனக்கு சொன்னா புரியாத. இங்க எது உனக்கு கிளம்புன்னு சொல்றாளா? அறிவில்ல உனக்கு? ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களே நீ உங்க ஒப்பனா. நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டானா அவன் கிழட்டு கபோதி? நல்லா சாப்பிட்டு தூங்கிருக்குமே. நீங்க கோபப்படுறதுல நியாயம் இருக்குது. அத நான் எந்த தப்பு நான் சொல்ல மாட்டேன். நீங்க சாப்பிடலனா இந்த கோவம் இன்னும் அதிகமாகும். நீங்க சாப்பிட்டு தூங்கினாதான் நீங்க எப்பவும் போல பவர்ஃபுல்லா இருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. தோசை எடுத்துட்டு வரவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆனியன் தோசை செஞ்சு எடுத்துட்டு வரவா? ஏய், என்ன நடிக்கிறியா? என்ன எதுக்கு இவ்வளவு நடிச்சிட்டு இருக்கா? நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு, புரியுதா? அதை விட்டுட்டு இங்க வந்து நின்னு எனக்கு சோப் போடுறதா நினைச்சு ஏதாவது போட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நான் உங்க கூட இருக்கணும்னு தான் வந்தேன். உங்களை சொல்லு. சாப்பாடு எடுத்து வரவா? ஏய், போதும். எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு ஜானி. இப்பயும் நான் பொறுமையா இருக்கிறேன் உன்கிட்ட. என் பொறுமையை சோதிக்காத. மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு. எதுக்கு வந்த நீ? என்னெல்லாம் நான் ப்ராசஸ் பண்றேன்னு பாக்கிறதுக்கு தானே வந்த. எப்படி எல்லாம் மூவ் பண்றேன், என் டிபார்ட்மெண்ட்ல யார் கூட நான் கான்டாக்ட்ல இருக்கிறேன், எவெல்லாம் எனக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான், அதெல்லாம் நோட் பண்ணி உன் பெரிய பண்ணிட்டு சொல்றதுக்கு தானே வந்திருக்க. பண்ணு, அத மட்டும் பண்ண. நீ பண்றத நீ பண்ண, நான் பண்றத நான் பண்றேன். அதை விட்டுட்டு இந்த கேரேஜ் ஆக்டிங், ஹேமமாலினி ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். சிப்ப மூஞ்சும் ஆளும் உனக்கு பயங்கரமா நடிக்கிறடி நீ. பத்மினிக்கே படம் காட்டுவ போலைய. அப்படி ஒரு நடிப்பு. உன் நடிப்புக்கெல்லாம் இனிமே நான் ஃபேனா இருக்க போறது இல்ல. போ, காலேஜ்ல போயிட்டு. சரி, இல்லைனா சாண்ட்விச் மாதிரி ஏதாவது செஞ்சு தரவா? அது சாப்பிடுறீங்களா? அது நீங்க டயட்ல இருக்கீங்களோ அதனால. ஏய் லூசு லூசு பைத்தியம், நீ பண்றது எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ யாரு, எப்படி நடிக்கிற, என்னெல்லாம் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கா எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. இன்னும் இங்க நின்று பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காத. சில்லையெல்லாம் கிடைக்காது. போ அப்படி. பார்த்தா தெரியாது நடிக்குதா படிக்குதான்னு. வாய திறந்தா பொய். சார், அட்லீஸ்ட் ஜூஸ் ஆவது குடிக்கிறீங்களா? அப்படிங்க மரியாதை ஓடி போயிட. கூட கூட நின்று ஏதாவது பேசிட்டு வச்சுக்கோ. ஆல்ரெடி நான் செம்ம டென்ஷன்ல இருக்கிறேன். அவளை அப்புறம் ஏதாவது அசிங்கமா திட்டிடுவேன். ஓடி போயிட அப்படி. நீங்க இப்படி கோவமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் தான் அதிகமாகும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் இன்னும் ஜாஸ்தி ஆகும். இது எல்லாமே உங்களை யோசிக்க விடாது. நீங்க அடுத்தடுத்து எதுவும் யோசிக்காம அப்புறம் நீங்க உங்களோட பிளான சக்சஸ் பண்ண முடியாது. அப்புறம் நீங்க முன்னாடி மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கணும்னா எதுக்கும் பயப்படாம என்ன பண்ணலான்னு அதை பத்தி யோசிக்கணும். அதுக்கு நீங்க நல்லா தூங்கணும். நீங்க தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதான் உங்க பிரெயின் நல்லா ஆக்டிவ் ஆகும். பிரெயின் ஆக்டிவ் ஆனாதான் நீங்க நிறைய யோசிச்சு உங்க பிளான எப்பயும் போல சக்சஸ் பண்ணுவீங்க. எது எப்படி பிளானு? பெரியப்பன் போட்டு கொடுத்த பிளானு. அவனை பைத்தியக்காரன் ஆக்கிடாத. பைத்தியக்காரன் ஆக்கினா என்ன போட்டு சொல்லிடுவான். அவனை கரெக்ட் பண்ணி பிளான் போட வை. அந்த பிளான் எல்லாம் போட்டோ எடுத்து வை அப்படின்னு அந்த கிடபோல்டு அதான சொல்லிச்சு. அது சொன்னதை அப்படியே இங்க வந்து பச்சை ட்ரெஸ் போட்டுட்டு பச்சை கிளியாட்ட சொல்லிட்டு கேட்போம். இங்க பாரு ஜனனி, இப்பயும் மேல எனக்கு லவ் எல்லாம் எதுவும் இல்ல. ஆனா அதே அளவுக்கு கோவமும் இல்ல. ஏன் தெரியுமா? அந்த பரதேசி இருக்கிறான் பாரு,
அவன் தான் உன்னை யூஸ் பண்ணிருக்கான். பத்தியக்காரசி நீ மாட்டிருக்க அவன்கிட்ட. சோ நான் போடணும்னு நினைச்சேனா அவனதான் போடுவேன். சோ இங்க நின்னு என்கிட்ட டிராமா போடுறத, அப்படியே மொழிய உருட்டி உருட்டி பூனைக்குட்டி மாதிரி ரியாக்ட் பண்றத, அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஓடிக்கிட்டே இரு. நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன். அப்புறம் நான் இங்கதான் இருக்க போறேன். எதுக்கு? என்ன போட்டு தள்ளுறதுக்கு? அந்த கேரக்டர் பையன் உயிரை காப்பாத்துறதுக்காக என்ன போட்டு தள்ள போற அதானே? நீங்க இப்போ மன விரக்தியில இருக்கீங்க, கஷ்டத்துல இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது உங்க பக்கத்துல இருந்துச்சுன்னா அதை நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆவீங்கல்ல, அதை பார்த்து. அதனால போடி அப்படி. ஒரு சிகரெட்டை கூட நிம்மதியா குடிக்க விட மாட்டேங்கிறா. என்ன பண்ற? என் கை தானே தப்பு பண்ணுச்சு. இந்த கை தானே என் பெரியப்பாக்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டது. நீங்க தான் எனக்கு தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நானே கொடுத்துக்கிறேன். எனக்கு தண்டனை நானே கொடுத்துக்கிறேன். என்னடி டிராமா பண்றியா? இப்படி எல்லாம் டிராமா பண்ண உன்னை நம்பிடுவேன் நினைக்கிறியா? நான் டிராமா பண்ணல. உங்க கோபத்தை குறைக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியல. நீங்க எனக்கு தண்டனை கொடுக்க மாட்டீங்க. நானே கொடுத்துக்கிறேன். அடுத்து பல்லுக்குள்ள வச்சுடுவேன். திருப்பி போனபடி. என்னடி என்ன? நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன். எல்லாருக்கும் முன்னாடியும் என்னால நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்க. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் உங்க லைஃப்ல வராம இருந்திருந்தா இங்க பவர்ஃபுல்லாவே இருந்திருப்பீங்கல்ல. எனக்கான தண்டனைய என் கையாலே நான் கொடுத்துக்கிறேன். உனக்கு போட்டு வச்சுக்கோ. பண்ற எதுவுமே சமாதானம் பட்டாத. தேவையில்லாத வெளியில பண்ணிட்டு இருக்காதா? இங்க கூடாதா? குடியங்கிட்டா எவ்வளவு நான் இப்படி டிராமா பண்ண போறா? தனியாய் வாடுவதோ என் தேவதை. நீரில்லையே வேறில்லையே. என்ன பண்றா? எனக்கு பயமா இருக்கா. என்ன பயமா இருக்கா? எனக்கு இடினா பயம். சின்ன வயசுல இருந்தே கரண்ட் போனாலோ இடி இடிச்சாலோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். நான் சின்ன வயசா இருக்கும் போது இடி இடிச்சதுன்னா எங்க அப்பாவை தான் ஓடி போய் கட்டி பிடிச்சிப்பேன். எங்க அப்பா எனக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லுவாரு. அந்த வார்த்தைய அவர் இறந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனா இப்போ எனக்கு அது உங்க பக்கத்துல இப்படி இருக்கும்போது எங்க அப்பா அன்னைக்கு என்கிட்ட சொன்ன அந்த பாதுகாப்பை நான் உங்ககிட்ட ஃபீல் பண்றேன். எடுத்து நான் பயிலும் போது செவியில் உன் மொழிதான் நான் கேட்கிறேன். இரவில் காய் விரித்து நான் துயிலும் போது கனவில் உன் முகம் தான் நான் பார்க்கிறேன். ஓயாதது உன் ஞாபகம், ஒன்றானது நம் ஜாதகம். ஓயாதது உன் ஞாபகம்.